அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திமுக காங்கிரஸ் இடையே தொலைபேசி வாயிலாக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெறுவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களுக்கு இந்த தகவலை தெரிவித்திருக்கிறார். யார் சொன்னாங்க தரலன்னு? இல்ல நீங்களும் முடிவு பண்ணிட்டா எப்படி சார்? நீங்களும் முடிவு பண்ணிடுவீங்களா? ஒரு தொலைக்காட்சி ஒண்ணு கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதுல வந்து 2வது இடத்துக்கு அதிமுகவும் பிஜேபியும் போட்டி கடுப்பு பண்ணி நிறுத்திட்டாங்க. சூரியன் ஒன்னா ஒரு வேளை கிழக்குல இருந்து மேற்குல உதைக்கும். நீங்க சொல்றதெல்லாம் நடக்காது. நன்றி, தேங்க்யூ. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது 1-2 தொகுதிகள் கூடவோ குறைவாகவோ இருப்பதை ஏற்று தொகுதி உடன்பாடு ஏற்படும் என்று தெரிவித்திருக்கிறார். அது குறித்தான காட்சிகளை பார்த்து வருகிறோம். திமுக தலைமையுடன் காங்கிரஸ் மேலிடம் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை நடத்துகிறது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களுக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார். திமுகவுடன் தொலைபேசி வாயிலாக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையானது நடைபெறுகிறது என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அது குறித்தான காட்சிகளை பார்த்தோம். ஒன்று தொகுதிகள் கூடவோ குறைவாக இருப்பதை ஏற்று தொகுதி உடன்பாடு ஏற்படும் என்று தெரிவித்திருக்கிறார். திமுக காங்கிரஸ் இடையே தொலைபேசி வாயிலாக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது என்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களுக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார். 1-2 தொகுதிகள் கூடவோ குறைவாக இருப்பதை ஏற்று தொகுதி உடன்பாடு ஏற்படும் என்று தெரிவித்திருக்கிறார். திமுக காங்கிரஸ் இடையே தொலைபேசி வாயிலாக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையானது நடைபெறுகிறது. ஒன்று தொகுதிகள் கூடவோ குறைவாக இருப்பதை ஏற்று தொகுதி உடன்பாடு ஏற்படும் என்று தெரிவித்திருக்கிறார். திமுக தலைமையுடன் காங்கிரஸ் மேலிடம் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களுக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். தற்பொழுது திமுக காங்கிரஸ் இடையே தொலைபேசி வாயிலாக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையானது நடைபெறுகிறது என்று செல்வ பெருந்தகை தெரிவித்திருக்கிறார். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை ஒரு முறை மட்டுமே அதிகாரப்பூர்வமாக நடைபெற்ற நிலையில் அதன் பிறகு இந்த பேச்சுவார்த்தை 2ஆம் கட்டமாகவோ அடுத்த கட்டமாகவோ நடைபெறவில்லை. எனவே தொடர்ந்து இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை ஏன் இன்னும் முழுமையடையாமல் இருக்கிறது என்பது தொடர்பாக செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை பதிலளித்திருக்கிறார். அதில் திமுகவுடன் தொடர்ந்து தொலைபேசி மூலமாக இந்த தொகுதி பங்கீடு சம்பந்தமாக பேசி வருவதாகவும் காங்கிரஸ் மேலிடம் இந்த வேலையை பார்த்து கொண்டிருக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது தமிழ்நாட்டிற்கென்று மேலிட பொறுப்பாளர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதே போல டெல்லியிலும் அந்த கட்சியினுடைய உயர் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். எனவே அவர்கள் திமுக தலைமையுடன் தொலைபேசி வாயிலாக தொடர்ந்து எத்தனை தொகுதிகள் வேண்டும், எந்தெந்த தொகுதிகள் வேண்டும் என்பது தொடர்பாக அவர்கள் பேசி வருகிறார்கள். எனவே 2ஆம் கட்டம் 3ஆம் கட்ட பேச்சு என்பது நேரில்தான் நடைபெறவில்லையே தவிர தொலைபேசி வாயிலாக இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டு தான் இருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல காங்கிரஸ் பொறுத்தவரையிலே கடந்த நாடாளுமன்ற தேர்தல், அதாவது 2019 9+1 என்று பெற்றிருந்தது. அதாவது தமிழ்நாட்டில் 9 இடங்களும் புதுச்சேரியில ஒரு இடம் என மொத்தம் 10 தொகுதிகளை திமுகவிடம் கேட்டு பெற்றிருந்தது. எனவே அதே போல இந்த முறையும் கேட்டு பெறுவீர்களா என்பதற்கு 1-2 தொகுதிகளை கூடுதலாகவோ அல்லது குறைவாகவோ, அதாவது முன்பு 10 தொகுதியை வாங்கியிருக்கிறோம் என்றால் 1-2 தொகுதியை நாங்கள் அதை விட குறைவாகவோ அல்லது 1-2 தொகுதியை அதை விட கூடுதலாகவோ கேட்டு பெறுவோம். எங்களுடைய கூட்டணியில், அதாவது திமுக காங்கிரஸ் கூட்டணியில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, சுமூகமாக இருக்கின்றது. இந்த இடங்களை கேட்டு பெறுவது தொடர்பாக மேலிட பொறுப்பாளர்கள் பேசி வருகிறார்கள். எனவே இந்த பேச்சில் விரைவில் தீர்வு காணப்பட்டு நாங்கள் உறுதியான கூட்டணியை அமைப்போம் என்று செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.